முட்டிலப்பா. ரொம்ப டயர்டா இருக்க பாக்ஸிங்க்கு அப்புறம். டை அடிக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எதுக்குள்ள டை அடிக்கணும்? முடிக்கு டை அடிக்க மாட்டீங்க. ஓ முடிக்கா? நோ. ஃபோனை மாற்ற மாட்டீங்க. மாற்ற மாட்டேன். இந்த வண்டியும் மாற்ற மாட்டீங்க. கண்டிப்பா மாற்றவே மாட்டேன். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? அஃப்கோர்ஸ் ஆகுமே. எப்படி? பின்னாடி நின்றுக்கிட்டு பியாரோட அப்படி லேசா தள்ளினா ஸ்டார்ட் ஆயிடும். யார் என்ன? நீங்க தான் தள்ள மாட்டீங்கன்னு எனக்கு அப்பத்துலதே தெரியுமே சார். அதோ பேட்ஜை தொங்க விட்டுக்கிட்டு 5 பேர் இழிச்சவாயனுங்க நிக்கிறானுங்களே வெளியும் சொல்லியுமா? ஆமா. அவனுங்க டிஷர்ட்டை கருப்பாக்கிடுவோமா? பாய்ஸ் ஏன்டா டேய் சும்மா தானே உட்காந்துருக்க? கேட்டு திறக்க மாட்டியா? ஆமாண்டா, நான் இந்த வீட்டில் வாட்ச்மேன் வேலை மட்டும் தான் பார்க்கல, அதையும் பார்க்க வச்சிரு. இந்த காரும் அதோட கலரும். ஓய் சின்ன தம்பி இக்கட ரண்டி. இதில் தெலுங்கு வேற. ராரா ராவையா, காலையில என் டியூட்டிக்கு வரல நீ? வீட்டோட மாப்பிள்ள மாதிரி நான் ஒருத்தன் வீட்டோட மெக்கானிக். அதனே தனியா புலம்புற. அங்கிள், நான் இந்த காரோட டிரைவர் கிடையாது, மெக்கானிக். நீ மெக்கானிக் இல்ல மெக்கானிக். உள்ள ஹார்ன் அடிக்கல, நீ அடிச்சு பாரு. ஹாரன் மட்டுமா சரியில்லை, எதுவுமே தான் சரியில்லை. என்னது தேடுற? இன்ஜினியா? அது அங்க இல்ல. இந்த வண்டியில எது எது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. தோ ஹாரன் அடிச்சிட்டானுங்களே. ஹாய் டார்லிங். ஆல் பொடியன்ஸ் வந்தாச்சா? என்ன ப்ரோகிராம்? அங்கிள், நாளைக்கு உங்க காருக்கும் என் சைக்கிளுக்கு ரேஸ் வச்சுக்கலாமா? அடேங்கப்பா. ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா போணும். அங்கிள், நான் ஸ்லோவா போனாலும் நான் அங்கிள் ஜெயிப்பேன். அது எப்படி? ஏன்னா உங்க கார் தான் ஸ்டார்ட் ஆகாது. சார், அந்த விஷப்பூச்சி உங்க அப்பாவை கலாய்க்கிறது கூட தெரியாம ஏதோ நேர்மமா லெவலுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டேய், அப்பா குழந்தைங்களோட குழந்தையா மர்ஜாயிட்டு இருக்காரா? ஏண்டா, அந்த குழந்தைங்க உங்க அப்பாவை கலாய்க்கிறது அவருக்கு தான் புரியல, உனக்கு மாடா புரியல? டேய், அப்பா இந்த ஏரியால எவ்வளவு பெரிய மாஸ் தெரியுமா? உங்க அப்பாவால தான்டா இந்த ஏரியாவுக்கே மாசு. இந்த காரை வச்சுட்டு ஃபுல்லா பொல்யூஷனை கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. டேய், அப்பா பத்தி தெரியாம பேசாத. டேய், உங்க அப்பா சந்திரமௌலி தானே, ஏதோ ராஜமௌலி லெவலுக்கு பில்டப் கொடுக்குற. மிஸ்டர் பாகுபல்லி, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவசரமா போறது இந்த வண்டியோட டிக்கில தான். தெரியுது தெரியுது, அதனால தானே எனக்கு பத்மினின்னு பேர் வச்சிட்டீங்க. நல்ல வேலை உங்க அப்பா சன்னி பைக் வச்சுக்கல, அப்புறம் என் பேர் என்னவா இருந்திருக்கும்? என்னவா இருந்திருக்கும்? அதேதான். வாங்கிடுவாரு. தூங்கிடுவாரு. வாங்கிடுவாரு. தூங்கிடுவாரு. இந்த தடவை கண்டிப்பா வாங்கிடுவாரு. சார், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை தரணும் போதா அதே ஃபீலிங் வருதா? இல்ல. அங்க பாரு, கழட்டி விட போறோம் தெரிஞ்சே காதலி நோண்டுற மாதிரி, வாங்க மாட்டோம் தெரிஞ்சு அந்த காரை என்ன நோண்டுறாருன்னு. டேய் சும்மாடா, அப்பா நீ கன்ஃபார்மா கார் வாங்கிடுவாரு. வார நம்ம மானத்தை தான் வாங்குறாரு, மீதி மானத்தை வாங்கி வாங்கிட்டான். சார், இந்த காரை நீங்க வாங்குனீங்கன்னா எனக்கு கிடைக்கிற கமிஷன் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 4000 rupees. 4000 ரூபாயா? டேய், ஒரு கார் வித்தாலே 4000 ரூபாய் கிடைக்குது. நான் 20 வருஷமா இந்த காருக்கு மெக்கானிக்கா இருக்கேன், எனக்கு என்னடா குடுத்தீங்க? டெய்லி சோறு போடுறோம். யோ, அப்ப எதனா அறிவுதா உங்களுக்கு? போன 4 மாசமா நீங்க கார் பார்க்க வந்தப்ப நான் கொடுத்த டீ காஃபி முட்டை பப்பு செலவே 5000 ரூபாய் ஜிஎஸ்டி சேகாம. சார் கவலைப்படாதீங்க சார், இன்னைக்கு கன்ஃபார்மா முடிச்சிடலாம். கலா மாஸ்டர் ஆரம்பிச்ச டான்ஸ் ஷோவே முடிஞ்சிச்சியா, ஆனா நீங்க முடிக்கிற மாதிரி தெரியல. பாபா, இவர் கார் வாங்கிட்டா நான் ஆன்மீக அரசியல சேர்ந்துடுறேன்ப்பா. பாரு, இப்ப பாரு, இந்த கார் வேணாங்கிறதுக்கு டிசைன் 1000 காரணம் சொல்லுவாங்க. ஏய், எப்படியாச்சும் காரை வாங்க வச்சிரு, 8000 கமிஷன் தரேன். So, this is India's fastest moving model, sir. ஆனா இவர் ஓட்டுனா ஸ்லோவஸ்ட் மூவிங் தான் சார். இந்த கார் ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கிருக்கு சார். இன்னைக்கே நீங்க டீல முடிச்சீங்கன்னா 25 சமோசாஸ் ஃப்ரீயா தரேன் சார். புது கார் வாங்குனதுக்காக சொந்தக்காரங்கலாம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ப்ளீஸ் சார். நம்ம போன தடவை வந்தப்ப வேற மாடல் இருந்தது. ஆமா, இந்த மாடல் இருந்தா மட்டும் வாங்கிருக்க போறீங்க. மிஸ்டர் பார்த்தா இந்த வண்டியை பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனா உள்ள உட்காரும் போது அது கொஞ்சமா இருக்காது, பெருசா தானே சார் இருக்கும். போன வாரம் நமிதா மேடம் கூட வந்து உட்காந்து போனாங்களே, அதான் கண்ணாபின்னா நாடுது. அப்பா சீட் செல்லனா சீட் மாத்திடலாம்ப்பா. அது மட்டும் இல்ல டியர், அந்த ஸ்டியரிங் வீல் அப்படி பிடிச்சா சுத்துதா, மேலே இங்கேயும் குதிக்குது சார். குதிக்கிறதுக்கு அதனா ஜோதிலட்சுமி இடுப்பா சார். ஸ்டீரிங்லாம் இல்ல, உங்க கை தான் ஆடுது. வயசு அதெல்லாம் உங்களுக்கு. யாருக்கு போய் பிபி சுகர்லாம் செக் பண்ணி பண்ணிட்டு வந்துறேன். டேய் சார், எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். மிஸ்டர் பார்த்தா, என்னதான் இந்த வண்டி புதுசா இருந்தாலும் இதுக்குள்ள ஏறும்போது நம்ம பத்மினிக்குள்ள ஏற ஃபீலிங் வர மாட்டேங்குது சார். எனக்கு கூட இந்த ஜென்மத்தில் நீங்க கார் வாங்குங்கன்ற ஃபீலிங்கே வரல சார். கரெக்டா சொன்னீங்க. பல காலத்துல சைக்கிளுக்கு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டின மாதிரி ஒரு மெட்டல் பாடிக்கு நான் டயர் வச்சு ஓட்டி நிக்கிறீங்கடா, அதெல்லாம் காருன்னு சொல்லாதீங்கடா. வெயிட் a minute, வெளியே நிக்கிற அந்த கிரீன் கார் நல்லா இருக்கே, அது நம்ம வந்த கார் தான். அப்ப அதுலயே போலாம். ரகம் டார்லிங், டோன்ட் வரி, என்னைக்காவது ஒரு நாள் உழைப்புல லோன் இல்லாம வாங்கலாம். என்னப்பா இருக்கு அந்த கார்ல? அந்த கார்ல என்ன இல்ல, ஸ்டியரிங் வீல் இருக்கு, கருப்பா புசு புசுன்னு புகை வர நீட். பா காமெடி பண்ணாதீங்கப்பா. ஏன் எப்ப கேட்டாலும் காரணமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? புது கார் வாங்குங்களே. ஓகே, சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா
அந்த வண்டிக்குள்ள உங்க அம்மாவோட உயிர் இருக்கு. சென்டிமெண்டா? ரகா, இந்த வண்டியை நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்க போகும்போது எனக்கு இந்த வண்டியும் பிடிக்கல, இந்த கலரும் பிடிக்கல. ஆனால் உங்க அம்மாவுக்கு பிடிச்சது. இந்த வண்டி வாங்கின அப்புறம் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வண்டி கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும். அவங்க இல்லை, வண்டி இருக்கு, இருக்கும். இப்போவாவது புரிஞ்சுதோ? வெயிட், மொபைல் அடிக்குது அதிசயமா. அது ஏன் இப்படி அடிக்குது ஜுரம் இந்த மாதிரி? ஓ ராமு, ஹலோ. ஹலோ. ஏ இரு. ஹலோ. இரு கிளியராக கேட்கல, ஸ்பீக்கரில் போடுறேன். சொல்லு. எத்தனை தடவை சொல்கிறேன்? இல்லைன்னா பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஓசியில் ஃபோனை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணு. ஃபோனை வச்சுட்டான். அப்பா, அந்த ஃபோனுக்கும் ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கு? இல்லையே. இல்லை? ஏ குட். ஐயோ, யார்தோ டிக்கி அவுட். அப்பா, நம்ம டிக்கிக்கு ஒண்ணாகல. மேடம், உங்க வண்டி அது? டிக்கில தேல்லாம் படிச்சிருக்கு. ஏன் இது? See what I do to you. Wait. See what I do to you. What are you going to do? அது என்னது? எதுக்கு அது? உங்க பேர் என்ன சொல்லுங்க? டீடைல் சொல்லுங்க. Facebookலயும் Twitterல போட்டு உங்களை அசிங்கப்படுத்துறேன். ஏமா இதெல்லாம் நமக்கு வேண்டாம். உங்க லைசென்ஸ் கொடுங்க. நீ என்ன பெரிய லாயரா? நான் லாயர் இல்ல. எங்க அப்பா பெரிய லாயர். உங்க அப்பா லாயரா? சரி, ஓகே. நான் தான் தெரியாதனமா வந்து லேசா இடிச்சிட்டேன். அப்படி வெச்சுக்கலாம். என்ன வெரி குட். இப்போ 2 ஹவர்ஸ்ல என் வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வரணும் என் ஆபீஸ்க்கு. இது என்னோட ஆபீஸ் அட்ரஸ். இருக்கட்டும். 2 ஹவர்ஸ், ஓகே? ஏய், என்ன பண்ற? பொண்ணு ரோடி. இது என்னோட காரு. ஸ்டார்ட் எல்லாம் ஆகாதாக்கும். ஓ. ஐஜி. பத்மினி, துரோகி. யாரு? வண்டியை சொன்னேன். அதுக்கு பேர் தான் பத்மினி. போய் பைக் எடு. போய் வா. அப்ப நீங்க ஏன் வண்டி, நான் உங்க வண்டியில ஏறி எங்க போறது? மெக்கானிக் கிட்ட. 2 ஹவர்ஸ். பப்பர பாத்துக்கிறேன். ஏய், இங்க பாரு, நான் செல்ஃபி எடுக்கறேன். இங்க பாரு. ஏய், எல்லாரும் பாருங்க. இந்த வியூ நல்லா இருக்குல? சரி, இந்த ஓகே. இந்த காருக்கு எதுக்கு போன மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் செல்ஃபி என்ன கேளுங்க சார், உள்ளல போகலாம் சார். அப்ப வெளிய போ. சார் உள்ளல போகலாம் சார். ரெண்டுமே பாத்துறோம்டான்ற. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? நீதான் மதுவா? உங்க அப்பா அழகா இருப்பாரு, இவ்வளவு போய் கேக்குறா. சாரி எங்க போறீங்க சார்? நில்லுங்க. இது வரைக்கும் நம்ம 42 அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். இதுல ஏறக்குறைய எல்லாமே ஹிட் தான். அடுத்து நம்ம பண்ண போறது வேற லெவல்ல இருக்கணும். யா? சோ இப்போ நம்ம டெவலப் பண்ற ஹலோ, இங்க யார் மது? நீ மதுவா? நீ மதுவா? அது பேர் சுரேஷ்டா. ஐ நோ. நீ மதுவா? இல்ல. நீதானே மது? நோ. எங்க உன் நம்பர்? டேய், இல்லடா, ட்ரூ காலர்ல செக் பண்றதுக்காக கேட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் சார் நீங்க? சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க. முதல்ல வெளிய போங்க சார். யார் நீ? என்ன உன் பிரச்சனை? உங்க பைக் ரெடி பண்ணிட்டேங்க. வாட்? இன்னைக்கு மிஸ்டர் சந்திரமௌலி கார் உங்க பைக் இடிச்சு டேலாம் கூட உடைஞ்சதுல? ஆமா, அதுக்கு இல்ல, ஐ எம் ராகவ், சந்திரமௌலியோட சன். என் அப்பா பண்ணது வெரி பேடுங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியர் இப்படிலாம் பண்ணிருக்கவே கூடாது. ஆமா, உன்னால பெற்று வர கூடாது. சரி, சாவி. சாவியா? ஆக்சுவலி உங்க செயின் ஸ்ப்ராக்கெட்டும் பேக் பிரேக்கும் உடஞ்சிருக்குன்னு மெக்கானிக் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கையில தான் சாவி கொடுத்துருக்கேன். அவர் அதை எப்போ ரெடி பண்றாரோ நானே என் கையால வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இல்லை வச்சி. ஹலோ, நான் டெய்லர் மட்டும் தான் மாத்த சொன்னேன். மீதியெல்லாம் நீங்க ஏன் மாத்துறீங்க? பிகாஸ் ஐ லவ் யூங்க. வாட்? யா. என்னடா ஸ்னேகனோட ஸ்பீடா இருக்க? அறிவில்ல, புத்தி இல்ல, சோத்துல எப்ப போட்டதான திங்கற. நல்ல வாய்ஸ் தான். ரோட் நாய் மாதிரி பிஹேவ் பண்ற. முன்னப்பின தெரியாத பொண்ணுகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? பா, தூங்கலையா? நீங்க ஏன் தூங்கல? ட்ரை போலாமா? டிரைவா?
என்னத்துக்கா? புது வண்டி, நைட் டிரைவ். ஓகே. பத்மினியில் கடைசி வரைக்கும் அந்த பத்மினியை விட மாட்டீங்களா? ஒன் டிரைவ். மூணு மணிக்கு அப்பாவும் பையனும் நைட் டிரைவ். வாவ். ஏதோ மிஸ்ஸிங்காகவே இருக்குப்பா. உங்களுக்கு எனர்ஜி முன்ன மாதிரி இல்லை. ஏதாவது பிரச்சனையா? ராகவ், உங்ககிட்ட நான் ராகவ், ராகவ், நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை பயமுறுத்தலாம். பட் as a டாக்டர் நான் சொல்லி தான் ஆகணும். ஆக்சிடெண்ட்டில் பிரெயினுக்கும் கண்ணுக்கும் கனெக்ட் ஆகிற ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கண்டிஷனை மெடிக்கலி ஆப்டிக்கல் ஆட்ரஃபின்னு சொல்லுவோம். இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்வை இப்படி தான் இருக்கும். ஐ மீன், உங்களால் 2 அடிக்கு மேலே பார்க்க முடியாது. ஐம் சாரி. டேக் கேர். Shall we go? லேசர் ஏதாவது பண்ணி கியூர் பண்ண முடியாதா டாக்டர்? நோ. ஒருவேளை ஃப்யூச்சரில் கியூர் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். இதுக்கப்புறம் இவர் இப்படி தான் இருக்க போகிறாரு. நாங்கள் இப்போ பார்க்கலாமா டாக்டர்? ஓஎஸ், தாராளமாக. யாரு? டாக்டர்? மச்சி, மச்சான் மச்சான், அப்பா எப்படி இருக்காரா? மது
மது அப்பாவுக்கு என்னாச்சுடா? யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். அப்பாவுக்கு என்னாச்சுடா? மது மது தீராதோ வலி மாறாதோ ராவொன்று அது மாயாதோ தீராதோ வலி மாறாதோ ராவொன்று அது மாயாதோ நீ இல்லாம இனி என்னாளோ நான் என்னாவேனோ தன்னால தாய் போலதேனோ நீ தாங்கி என்ன ஆளாக்கி விட்டு தள்ளி போன நான் இன்ஸ்பெக்டர் முகில் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேம்மா. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். இதில் இவரோட சைன் இருந்தால் தான் இந்த ஆக்சிடென்ட் கேஸை நான் க்ளோஸ் பண்ண முடியும். ஒரு 2 days பேக் வந்திருந்தேன். இவர் கான்ஷியஸாக இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் இவங்க அப்பா இறந்து போனதுனால பர்டிகுலராக உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? ஓகே, இதை ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. இதில் இவரோட சைன் வேணும். ராகவன் கையெழுத்து வாங்கிட்டேன் சார். அவனுக்கு இந்த கொலையை பற்றி ஏதாவது? இல்லை சார், அவன் இந்த ஆக்சிடென்ட் தான் நம்புறான் சார். அவனுக்கு எந்த டவுட்டும் வரல சார். அப்படி ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ராகவ், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம். ஆனால் கண்ணுக்கு நிறைய ரெஸ்ட் கொடுங்க. பிளர்டாக தெரிகிற விஷயத்த கூர்ந்து பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இவர் செக்கப்புக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க. சில நேரம் ஏன் விதிமீறி போய் தடமாறும் நம் வாழ்க்கை இனி வாழ நான் கரை சேர தான் எனக்காக மறுபடி நீ வேணும். நண்பன போல நீ என் கூட இருந்த நட்டாத்தில் என்ன விட்டு ஏன் போன? இங்கு நீ இல்லாம வாழ்வேனா தன்னால? நான் என்ன பண்ணணும்னு தோணல. Hey, Raga. Oh, no crying, okay? Not to worry. அப்பா, இதெல்லாம் போய் தானப்பா? நீ மறுபடியும் வந்துருவலப்பா? இதெல்லாம் நிஜம் இல்லைப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னால் தனியாக இருக்க முடியலப்பா. இனிமே நான் அவனை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன்ப்பா. பழைய ஃபோனே யூஸ் பண்ணு. முடிங்கெல்லாம் டை அடிக்க வேணாம்.
10 போலாப்பா. ஒரு தடவை கூட அந்த 10 தள்ளினதே இல்லப்பா. ஒரே வாட்டி போனும்ப்பா அவன் கூட டிரைவ். என்னால முடியலப்பா. உனக்கு தெரியுமாப்பா, என்னால் பாக்ஸிங் பண்ண முடியலப்பா. எனக்கு கண்ணு தெரியாதுப்பா. இந்த வீட்டில் தனியா கண்ணு தெரியாம இருக்கப்பா. ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுறாதப்பா. டயன் ட்ரெஸ் ஓகே? ராகவ் பிடிச்சிருக்கா? நோ, பிடிக்கலையா. வாட்? அவருக்கு பிடிக்கவே இல்லையாம். அதனால தான் ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி again. You want to see? Yeah. It really was a beautiful party, you know. But thank you for that. Thank youக்கு பதிலா இந்த நீங்க வாங்க போங்கலாம் விட்டுட்டு நீ வா போன் பேசலாமா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. It's very easy. நீ வா போ. ஓ, ஓகே. நீ வாங்க. நீ போங்க. ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி, அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தா வர முடியுமான்னு கேட்கலான்னு. வரலாம், ட்ரிங்க் சாப்பிட மாட்டேனே. பார்ட்டினா குடிக்கிறது மட்டும் இல்ல, சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாமே, அது நல்லா பண்ணுவேன். ஆல்ரைட், எங்கே? ஹாய். ஹாய், this is for you. Wow, thank you. Welcome. ஆனா இன்னைக்கு என் பர்த்டே இல்லையே. பர்த்டே நான் சொல்லவே இல்லையே. பார்ட்டின்னு ஸ்பெஷல் கெஸ்டா என்ன மட்டும் இன்வைட் பண்ணலாம். பர்த்டே இருந்தா தான் நான் gift கொடுக்கணுமா? Fair enough. Very fair. இது நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கலாமே. உங்க வீட்ல? உன் வீட்ல. ஓ சாரி, உன் வீட்ல டின்னர் நமக்கு you know சாப்பிட்டுக்கலாம். ஆனா நாய்கள் குலைக்கும். ஓ, உங்க வீட்ல அவ்வளவு டாகிஸ் இருக்கா? உள்ள இல்ல, வெளிய, பக்கத்து வீட்ல, ஏத்த வீட்ல, தெருவுல. ஓ, those doggies. அதுங்க பாட்டு குறைச்சா குறையட்டுமே, நமக்கு என்ன? நீங்க பார்க்க அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்கீங்க. Really? இன்ஃபேக்ட் உங்க வண்டி வாங்கணும்னு நினைச்ச ரீசனே வந்து அதான். அப்பா கிட்டயும் அதே மாடல் சேம் கலர் இருந்தது, அதான் வாங்கணும்னு தோணுச்சு. உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க கேரக்டர் கூட அப்படியே அப்பா மாதிரியே இருக்கு. ஓகே, அதுக்காக உங்களை அப்பான்னு கூப்பிட்டு நினைச்சிடாதீங்க. வாட்? நதிங். உங்க அப்பாக்கு என்னாச்சு? ஒரு 5 years முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டு இருந்தோம். திடீர்னு செஸ்ட் பெயின்னாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். டாக்டர் அவரை பார்த்துட்டு he is no more சொல்லிட்டார். லைஃப் இஸ் so unpredictable. திடீர்னு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். தனியாவே இருந்து பழகிடுச்சு. நானே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேனோ? நீங்க சொல்லுங்க. I'm glad you did. What? எப்படி இவ்வளோ பெயின் யூ? ஓகே, உன்னால தான் என் சன் பெங்களூர்ல இருக்கார். ஓ, அப்ப பில்லு நீங்களே கட்டலாமே. ஸ்பான்சர் கிடைச்சது என் பிள்ளைக்கு, நாட் ஃபார் மீ. மழை வர மாதிரி இருக்கு. யூ ப்ளீஸ் கெட் இன். வீட்டில் இறக்கி விட்டு போறேன். உங்க வைஃப் உட்கார்ந்த இடமாச்சே. சென்டிமெண்ட்ஸ், உங்க எமோஷன் கூட நாட் ஃபார் சேல் இல்லையா சந்திரமௌலி? கம்மியா வண்டிக்குள்ள ஏறி உட்காரு, உன் வீட்டில் இறக்கி விட்டு போறேன். ஓகே. பத்மினி, மானத்தமாங்கிறாங்க, தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு. மழை வர மாதிரி இருக்கு. வண்டிக்குள்ள ஏறி போற, வீட்டுல இறக்கி விட்டு போய். வண்டிக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதேதான் வண்டிக்குள்ள தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். கிளம்பிடா சந்திரமௌலி.
பாட்டு கேட்கலாமா? என்னது அது ஐயோ, அது இல்ல I'm so அது வந்து பிளேயர் இல்ல பிளேயர் மாதிரி டப்பா. இதெல்லாம் எதுக்கு? மெமரிஸ்? ஹேர் பின். இந்த ஹேர் பின்னாடி தள்ளி பின் பண்ணுவாங்க. லெஃப்ட் இங்க லெஃப்ட். யா அரே ஓகே பை. குட் நைட். குட் நைட். பாத்து போங்க. கரைகிற